அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தின் நுணுக்கங்களை மிக எளிதாக தெரிந்து கொள்ள நம்முடைய அன்பு அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் தேடி கண்டுபிடித்து தொடர்ந்து ஆர்வம் தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆதரவோடு இன்றைய பதிவிற்கு செல்வோம் நண்பர்களே. இன்று நாம் முன்பதில் 6 ஆதாரங்களின் தத்துவங்களை நம் சித்தர்கள் சொன்னவற்றை ஜோதிடத்தோடு இணைத்து பார்த்தோம். அதன் பிறகு மன அழுத்தத்தின் ஒரு முக்கியமான அம்சங்களை பற்றி ஒரு எளிமையான வீடியோவை ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது ஜோதிட ரீதியாக மனம் என்பது 3ஆம் பாவம். இப்பொழுது லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் இது 2ஆம் பாவம், இது 3ஆம் பாவம். பாவம் என்றால் வீடு. இப்பொழுது இங்கே இருப்பது 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம், 249 உபநட்சத்திரம். இங்கே 249 உபநட்சத்திரத்தை இங்கே போர்டில் எழுத முடியாது நண்பர்களே. 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். 12 ராசி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. 27 நட்சத்திரம் இந்த இடத்தில் உள்ளது, அதை எழுதிவிட்டேன். இப்போது இந்த 249 உபநட்சத்திரங்களும் இந்த ஒவ்வொரு ராசிக்குள் இருக்கின்றது. அதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் மேச லக்னமாக இருக்கின்றீர்கள். 3ஆம் பாவம் என்பது மனம். மனம் என்பது சந்திரன். ஏன் திரும்ப திரும்ப சந்திரனை பற்றி குறிப்பிடுகிறேன் என்றால், சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தும் போது அதன் சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு சந்திரன் தான் அத்தனை பேருக்கும் வெவ்வேறான சிந்தனையை கொடுக்கின்றார் என்பதைத்தான் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். ஆதலால் இந்த ஒரே ஒரு சந்திரன் இத்தனை பேருக்கும் வேறே ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒன்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் பக்கத்தில் இருப்பவர் வேறொன்றை சிந்தித்துக் கொண்டிருப்பார். இப்படி ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனை யாருக்குமே இருக்காது என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இப்பொழுது மனமே எல்லாவற்றிலும் காரணம் என்று முன்பதிவில் பார்த்தோம். ஆனால் ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு ஏன் மனம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில். லக்னத்திற்கு 8ஆம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம். 8ஆம் பாவம் என்பது இப்போ இது லக்னமாக இருந்தால் இது 8ஆம் பாவம். இப்போ இதை நான் சிறுசாக இந்த கட்டத்தில் போட்டிருக்கேன், லக்னம்னு எழுதியிருக்கேன். இது 3ஆம் பாவம். இப்போ இது 8ஆம் பாவம். 8வது வீடு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் என்று கூறுவார்கள். அஷ்டமஸ்தானம் என்பது சமஸ்கிருத சொல், தமிழில் 8வது வீடு, அவ்வளோதான். இந்த 8வது வீடு ஏன் முக்கியமாக இந்த ஜோதிடர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா லக்னத்திற்கு 8வது வீடு என்பது ஜாதகரை ஒரு முறை ஒரு செயலை அந்த 8ஆம் வீடோடு தொடர்பு கொண்ட எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அவரை ஒரு சுத்த வச்சு அழுக வச்சுருவார் இந்த பாவம். இப்போ நீங்கள் இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்கு ஒரு ஊருக்கு போகணும், ஊர் தெரியல, நீங்கள் இங்கேருந்து போகும்போது விசாரிச்சுட்டே போகிறீங்க. அப்போ இந்த 8வது வேலை செஞ்சால் என்ன செய்யும் தெரியுங்களா? நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு போகிற வழியை ஒருத்தர் காட்டினானா கரெக்டாக 60 கிலோமீட்டரில் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க. அதே இது இந்த 8ஆம் பாவ நட்சத்திரம் அன்றைக்கி ஓடி இருந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு வழி காட்டுறவனுக்கு தெரியாது, அவன் தெரியாமல் சொல்லுவேன், அது வேணும்னு சொல்ல மாட்டேன், இப்படி போங்கன்னு. நீங்கள் அப்படி போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் அப்படி போங்கன்னு சொல்லுவார். கடைசியில் 60 கிலோமீட்டர் தூரத்தில் போய் நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு 100 கிலோமீட்டர் சுற்றுவீங்க சார். இதுதான் சார் இந்த 8ஆம் பாவம் செய்கிற வேலை. இதை நம்ம சுத்தலில் விடுன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த 8வது வீடு நம்மளை ஒரு சுத்தலில் விடுதுங்களா, அலக்கலப்பு பண்ணுதுங்களா? அப்போ லக்னத்திற்குதே இது 8வது வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 8வது வீடு இருக்குது, ஆனால் லக்னத்திற்கு இது 8வது வீடு. லக்னம் என்பது நீங்கள். அப்போ அந்த 8ஆம் பாவத்தோட 3ஆம் பாவ உபநட்சத்திரம் லக்னம் இணைந்தால் என்ன செய்யும்?
அப்படிங்கிறத அடுத்த வீடியோ சொல்கிறதாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ சந்திரன் எப்படி மனதை அலைவாய வைக்கின்றார் என்பதை அடுத்த பதிவில் மிக தெளிவாக ஆதாரங்கள் விளக்குகிறேன் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் பாவம் என்பது ஒரு வீடு. இந்த வீட்டை தான் நான் பாவம் சொல்கிறேன். அதில் உள்ள 250 உபநட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ இந்த லக்னத்தில் ஒரு உபநட்சத்திரம் இருக்குமா இல்லையா, அதுதான் முதல் சாவி. உங்கள் லக்ன புள்ளியின் முதல் சாவி. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன ஆசைப்படுவீங்க, நீங்கள் எதையெல்லாம் விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு எதெல்லாம் வெற்றி அடைவீங்க, என்னென்ன செயல்கள்லாம் இந்த பிறவை எடுத்து செய்ய போகிறீங்க, எந்தெந்த செயல்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் எப்படி விருப்பம், உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் எதையெல்லாம் வெறுப்பீங்க, எதை விரும்புவீங்க வெறுப்பீங்க, எல்லாமே வந்துடும். லக்னத்தே முக்கியம். இந்த லக்னம் இந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் இருக்க உபநட்சத்திரத்தோட நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தாங்க ஒருத்தர் குணம் அமையுது, அவங்க வாழ்க்கை அமையுது. இப்போ நம்ம 3வது வீடுங்கிறது மனம், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த லக்னம் 3ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்து அது அது உபநட்சத்திரமும் 1ஆம் பாவமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவல்ல 3ஆம் பாவம்ங்கிறது அறிவாற்றல், ஒரு கூர்மையான அறிவு, சுய முயற்சின்னு சொல்லுவாங்க. ஒரு முயற்சியிட விடாமுயற்சியோடு ஒருத்தர் செய்கிறாருன்னா அது 3ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி தைரியம்ன்றது 3ஆம் பாவம் தான், தைரியம் இல்லைங்கிறது 3ஆம் பாவம் தான், புத்தி கூர்மைங்கிறது 3ஆம் பாவம் தான், அதே நேரத்தில் அவனுக்கு புத்தி இல்லாமல் இருக்கிறது 3ஆம் பாவம் தான். மனோபலம், தகவல் நம்ம அனுப்புகிற செய்தி அனுப்புறது 3ஆம் பாவம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது 3ஆம் பாவம். கல்வி கற்கணுங்கிற ஒரே திட்டவட்டமாக இருந்து அதை படித்தே தீரணும் அந்த மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறது 3ஆம் பாவம். ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது, தன்னம்பிக்கை கொடுக்குறது 3ஆம் பாவம். இப்போ இந்த 3ஆம் பாவம்ங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வீரியஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த 3ஆம் பாவம் 12 வீட்டோட தொடர்பு தான் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த லக்னம் இந்த 3ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரமும் 1ஆம் பாவமாக இருந்தால் மனோபலம் அதிகம் உடையவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லக்னம் 3ஆம் பாவத்தோடு மட்டும்தான் உங்களுக்கு தொடர்பு வச்சுருக்கு, அந்த நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் எது லக்னமோ அந்த லக்னத்துக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதில் இருக்க உபநட்சத்திரம் உங்களுக்கு ஜாதகத்தில் இப்போ என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3ஆம் பாவம் எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடும். அதன்படி பார்த்தா அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அந்த ஆளுமையை செய்யுது. இப்போ இதே இது இந்த லக்னம் 3ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து அதே உபநட்சத்திரம் 2ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்கிறதுனா, லக்னம் இது லக்னம், இது நட்சத்திரம், இது 3ஆம் பாவம். இப்போ இது உபநட்சத்திரம். இப்போ இந்த லக்னம் 3ஆம் பாவ நட்சத்திரத்திலிருந்து அதே 1ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் தைரியமானவர். இப்போ அதே இது 2ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகர் தன்னை பற்றிய செய்தியை தானே பரப்பிக்கிட்டே இருப்பார். இது எப்படி சார் அப்படிங்க நினைப்பீங்க நீங்கள். இப்போ 2 என்கிறது பேச்சு, 3ஆம் பாவங்கிறது செய்தி. இது ஜாதகர். இவர் என்ன பண்ணுவார், நான் இதை செஞ்சு முடித்தேன், நான் ஆரம்பித்து வச்சேன், நான் சொல்லாமல் அது நடந்திருக்காது, தன்னுடைய சின்ன செயலை கூட பெருசாக பெருமையாக பேசிக்கிறாரு. பார்த்தீங்களா, அது இவங்க தாங்க. இதில் 9 கிரகக்காரர் வேறு இருக்குது. நம்ம அதெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாகிருக்கும், இதே நீளமான வீடியோ ஆயிருமேனு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த 2ஆம் பாவங்கிற பேச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்களா, தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே இது இந்த 2ஆம் பாவத்துக்கு பதிலாக இதே 3ஆம் பாவம் உபநட்சத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னம் 3ஆம் பாவ நட்சத்திரத்துலேயும் 3ஆம் பாவம் உபநட்சத்திரம் இருந்தால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எழுத்து, ஒப்பந்தம், கதை, கட்டுரை இதெல்லாம் எழுதக்கூடிய ஆர்வமுள்ளவராக இருப்பாங்க. அந்தளவுக்கு திறப்பசாலியாக இருப்பாங்க. இப்போ இந்த 3ஆம் பாவ உபநட்சத்திரம் விட்டு எடுத்துப்போம். அடுத்து இது 4ஆம் பாவம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வீடு 4ஆம் பாவம், இது 4ஆம் பாவம்.
அப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகர் 4ஆம் பாவங்கிறது கல்வியை பற்றி குறிக்கும். கல்விக்கு பயிற்சிக்கு ஏற்ற மனசார்புடையவர் இந்த 4ஆம் பாவங்கிறது. சூப்பராக படிப்பாருங்க. லக்னம் இந்த மாதிரி இருந்தால் ஜாதகர் அவசியம் படித்தே தருவார். ஆனால் அவர் படிக்கிற நேரத்தில் இருக்க திசா புத்தி 8ஆம் பாவத்தை காமிக்கக்கூடாது, கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். இப்போ லக்னம் 3ஆம் பாவத்தில் இருக்கிறத பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். லக்னத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. லக்னத்தை பற்றி வீடியோ போட்டால் 100 வீடியோ போட்டால் பத்தாது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ அதே 5ஆம் பாவம் உபநட்சத்திரம் இருந்தால் என்னங்க ஆகும்? இப்போ இந்த 4 வேணாம், இப்போ 5ஆம் பாவம் பாருங்கள். இந்த வீடு இந்த உபநட்சத்திரத்தில் இந்த லக்னம் ஒருத்தருக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி இருப்பீங்க? கவிதை மற்றும் கதாசிரியர் இதையெல்லாம் அமைக்கக்கூடியவராக இருப்பீங்க. இந்த அமைப்பு நல்லாயிருக்கும். ஒரு ஆசிரியராகவே இருப்பீங்க. கவிதை சொல்கிற கொள்கை திறமையாக இருப்பீங்க. அதே இது 6ஆம் பாவம் வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்துங்க, இது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவ குணச்சித்திரத்தில் இருந்தால் இந்த லக்னம் எதிலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு ரொம்ப தைரியசாலியாக இருப்பார். ஏன்னு கேட்டால் 6ஆம் பாவம் என்பது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம். அளவு இருந்த தைரியம் இருக்குங்க அவங்ககிட்ட. அவங்க நம்மக்கிட்ட அமைதியாக பேசுவாங்க. அவங்ககிட்ட இருக்க தைரியத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அளவு கிடந்த தைரியம் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இப்போ இதே லக்னம் உங்களுக்கு 3ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து அது அதே 6ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த 3ஆம் பாவம்ங்கிறது காது மற்றும் உணர்வு புலன்கள். அதனால் 6ஆம் பாவம்ங்கிறது நோயின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் காது சம்மந்தப்பட்ட நோய், உணர்வு புலன்கள் சம்மந்தப்பட்ட நோய் அவருக்கு இருக்கும். இப்போ 7ஆம் பாவமாக இருந்தால், இங்கே 7ஆம் பாவமாக இருந்து இங்கே 7 இந்த பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா இதே ஜாதகர் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபருடன் நெருங்கி பழகும் குணமுடையவராக இருப்பார். எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாருங்க. நம்ம போய் பழகணும்னா கூட அவர்கிட்ட திரும்ப திரும்ப பேசணும் போல தோணும். அந்தளவுக்கு அவர் பேச்சும் அவருடைய பழக்க குணங்களும் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும். இது இப்போ பாருங்கள், 7ஆம் பாவம்னா மனசுக்கு பிடிச்ச நபர். ஏன்னா 7ஆம் பாவமுக்கு நம்ம சந்திக்கக்கூடியவங்க, மனைவி எல்லாருமே. இப்போ 8ஆம் பாவத்துக்கு இப்போ வருவோம். ஜாதகர் இப்போ நான் சொல்லிட்டு வந்ததுக்கு பூரா இப்போ கவனிச்சிங்க. இப்போ பாருங்கள், இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். இது 8வது வீடா இல்லையா? லக்னத்துக்கு இது 8வது வீடு. இந்த 8ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் மனோநிலை பாதித்தல், ஞாபக மறதி, பதற்றம், மரண பயம் உடையவர். மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. அப்போ இந்த 8வது வீடுங்கிறது எதிர்மறையான சிந்தனையை குறிக்கும். இப்படி லக்னம் இருக்கக்கூடாது. 2வது 3ஆம் பாவமும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த தொடர்ச்சியான வீடியோவில் இந்த 8ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு நான் ஏன் முக்கியம் தரேன்னா, ஒரு மன தைரியம் இல்லைன்னா அவன் எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது. அதனால் ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவம் தொடர்பு கொண்ட லக்னமோ அல்லது 3ஆம் பாவமோ இருந்தால் பிடிவாதம் கொண்டவராக இருப்பாக, கோப குணம் கொண்டவராக இருப்பாக, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அவங்கள கண்டா எல்லோரும் வெறுத்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பாங்க. அது கிரகங்களை பொறுத்து ஒவ்வொரு கிரகங்களை பொறுத்து மாறுபாடு இருக்கும். அதை உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். இப்போ 9ஆம் பாவத்துக்கு போனால் இருந்தால் எப்படி இருக்கான்னு பார்ப்போங்க. இப்போ இது 8ஆம் பாவம். இப்போ பாருங்கள், இதே இது 9ஆம் பாவம். இது 9 லக்னத்திற்கு இது 9ஆம் பாவம். இந்த ஜாதகர் இந்த 1ஆம் பாவம்ன்றது லக்னம், 3ஆம் பாவம் மனம். இது மனம். அப்போ ஜாதகர் இந்த 9ஆம் பாவம்னா லக்னத்துக்கு 9ஆம் பாவம். இங்கே பாருங்கள், உத்திராடம், மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்கா. இதில் இருக்கிற ஒரு உபநட்சத்திரம் லக்னம் அமைஞ்சுன்னா அவர் பயணங்களில் அதிகமாக விருப்பமுடையவராக இருப்பார். ஏன்னா 3ஆம் பாவம் என்பது நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து வெளியேறி போகிற சூழ்நிலையை காட்டும். ஏன்னா 4வது வீட்டுக்கு 12வது வீடு. அதே இது 9ஆம் பாவம் என்பது
உங்களுக்கு தொலைதூர பயணம், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து குறைஞ்சது 500 கிலோமீட்ரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் உங்களை கொஞ்சம் தொலைதூர பயணத்தை காட்டுறது 3 9ஆம் பாவம். ஜாதகர் என்ன செய்வாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டே இருப்பாருங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போகும், இவர் ஒரு இடத்துல வீட்டில் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு போகும். இப்போ இதே இது 10ஆம் பாவத்தில் இருந்தால் எப்படி இருப்பார் பாருங்கள். இது 8 9, இப்போ இது 10ஆம் பாவம். அப்போ இந்த 10ஆம் பாவத்தில் இந்த ஜாதகம் இருந்தால் மன விரக்தி. ஏன்னா 3ஆம் பாவத்திற்கு இந்த பாவத்துக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8வது விடை போச்சா. அதனால் எப்பயுமே மனசில் ஒரு விரக்தியோடவே இருப்பார், ஒரு அதிருப்தியாகவே இருப்பார். அவர்கிட்ட எவ்வளோதே நம்ம பேசினாலும் சந்தோஷம் சிரித்தாலும் அப்போதைக்கு சிரிப்பார், அப்புறம் திரும்ப அப்படி ஆயிடுவார். இதே இது பாருங்கள் 11ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் இது 10 இது 11. இந்த 11ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகர் தன்னம்பிக்கை கவலையற்ற மனிதராக இருப்பாருங்க, தன்னம்பிக்கையானவராக இருப்பார். ஏன்னா இந்த 3ஆம் பாவத்துக்கு இது நன்மையை செய்யும். லக்னத்திற்கு 11ஆம் பாவம் லக்னத்திற்கு நன்மையை செய்யும். அதனால் இப்போ பாருங்கள் 12ஆம் பாவம்னு எடுத்துக்குருவோம். 12ஆம் பாவம் லக்னத்துக்கு இதுதான் 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் ஜாதகர் பிறக்கும்போது இருந்தா உள்ளூரில் வசிக்கவே மாட்டாருங்க, வெளியூரில் இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார். அதனால் 3 12 என்பது ஜாதகர் தான் இருப்பிடத்தை விட்டு எப்பொழுதும் வெளியூர்லேயே இருக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்போ இதேது 3ஆம் பாவம் இந்த 5ஆம் பாவத்தோட 5ஆம் பாவத்திலையும் அதேமாரி 6ஆம் பாவத்தோடு இந்த 6ஆம் பாவம் இதோடு சேர்ந்து லக்னம் 3ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து 5 6ஆம் பாவத்தோடு சேர்ந்து அதில் இருக்கிற உபநட்சத்திரத்தில் இருந்தால் உணர்வு புலன்கள் மூலம் வைரஸ் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் பாவம் நோய்கள் இல்லைங்களா, 5ஆம் பாவம் உணர்வு பூர்வமான விஷயமா இல்லைங்களா. அப்போ அது சம்பந்தமான வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். இதே 6ஆம் பாவத்துக்கு பதிலாக இந்த இடத்துல 8ஆம் பாவமாக இருந்தால் பாருங்கள், லக்னம் 3ஆம் பாவ நட்சத்திரத்திலிருந்து 5 8 உபநட்சத்திரமாக இருந்தால் சித்தப்பிரமை பிடித்தது போல் இருப்பார். இந்த சித்தப்பிரமைங்கிறது இதுதாங்க. ஏன்னா அறிவு அப்படிங்கிறது 5ஆம் பாவம், உணர்வு பூர்வமானது 5ஆம் பாவம். இது 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது 6ஆம் பாவம்னா நோய் மட்டும் சித்தப்பிரமை மாதிரி இருக்காது, நோய் இருக்கும் அவருக்கு. ஆனால் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது சித்தப்பிரமை பிடித்த மாதிரியே இருப்பார், ஒன்றுமே செய்ய முடியாதவரை. ஆகவே 8ஆம் பாவம்ங்கிறது மனநோயாளியாக மட்டும் இருப்பார் சில சமயம். இந்த 5 சேரக்கூடாது. வெறும் 8ன்னா மனநோயாளியாக இருப்பார். இந்த 5 சேரும்போது சித்தப்பிரமை பெற்றவராக இருப்பார். இப்போ இதே 1 3 6 8ஆம் பாவம்ங்கிறப்ப 6 8ஆம் பாவம் சொல்கிறப்ப நரம்பு மண்டல பாதிப்புக்கு உள்ளாவார். அதே நேரம் பிடிவாதம் இருக்கும், முன்கோபம் உடையவராக இருப்பார். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட பேசவே முடியாது. மனுஷன் பேசுனா அவர் கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி விலகியே போயிடுவாங்க. இந்த முன்கோபமே அவர் உடம்புல உள்ள நிறைய பிரச்சனையை உண்டாக்கும். உடம்புல வெறும் 6ஆம் பாவம்னா தைரியமானவராக இருப்பார். இங்கே 8ஆம் பாவம் சேர்ந்துடக்கூடாது. வெறும் 6ஆம் பாவம்னா 1 3 6னா தைரியமானவராக இருப்பார். 8ஆம் பாவம் சேர்ந்துடக்கூடாது. அதே இது 9ஆம் பாவம் 1 3 6 9 1 3 6 இந்த 9ஆம் பாவம் பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு ஜாதகர் 3ஆம் பாவம் நட்சத்திரத்துலேருந்து உபநட்சத்திரம் வந்து 6 9 இருந்தா அவர் ஆராய்ச்சி திறனுடையவராக இருப்பார். அதே நேரத்தில் பூர்வீகத்தை குறிக்கிறதுனால வர்க்கம் பூர்வீகம் இது நோய்ங்கிறதுனால பூர்வீகத்தில் உள்ள வர்க்க நோய்கள்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு சுகம் வந்தால்
பையனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்தால் அது பையனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்க நோய்கள் உண்டாகும். அதனால் இந்த 3ஆம் பாவம் என்பது, லக்னம் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த 9ஆம் பாவத்தை விட்டுருங்க, இந்த 6ஆம் பாவத்தை விட்டுருங்க. 6ஆம் பாவம் இருக்கணும், ஏன்னா இது வெற்றியா இல்லையா. 6 11ஆம் பாவங்க, 11ஆம் பாவம். இந்த ஜாதகர் 3ஆம் பாவம் நட்சத்திரத்துலேருந்து 6, 11ஆம் பாவம் உபநட்சத்திரத்தில் இருந்தால் தைரியசாலியாகவும் இருப்பார், வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துவார். வர்ற பணத்தை அப்படியே சேமிச்சிடுவாருங்க. 11ஆம் பாவங்கிறது 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். அதனால் அவருக்கு எந்த பணத்தையும் விரயம் பண்ண மாட்டார், சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிடும் அவருக்கு. ஏன்னா 11ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு வைட்டமின் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது. அது 6ஆம் பாவமும் சேரும்போது இந்த வைட்டமின் குறைபாடுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சிரும். இப்போ 6ஆம் பாவமும் இல்லை, 11ஆம் பாவமும் இல்லை. இப்போ ஜாதகர் உங்களுக்கு 7ஆம் பாவம் 10ஆம் பாவம், லக்னத்துக்கு 7ஆம் பாவம், இது 10ஆம் பாவம். 7, 10 பாருங்க. அந்தஸ்தான தொழில் செய்வார். இப்படி இருக்கணுங்க, அப்போ தான் அவர் அந்தஸ்தான தொழில் செய்ய முடியும். லக்னமே 10ஆம் பாவத்தோட தொடர்பு வச்சுருக்கா. அதனால் இவர் ஒரு உயர்நிலையில் பெரிய பதவி வகிக்கிறதுக்கோ 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுற திறமையோ, ஒரு கௌரவத்தோடவும் புகழோடும் அந்தஸ்தோடும் தொழில் செய்வார் அப்படிங்கிறது இது காட்டுது. 7ஆம் பாவம்ங்கிறது பொதுமக்கள் தொடர்பு. பொதுமக்கள்கிட்ட யாருக்கெல்லாம் நல்ல மதிப்பும் பேரு இருக்குது, அவர் எல்லாரும் தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தாதே மக்கள் அவங்கள தேடி போய் பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும், மக்களுடைய விருப்பம், அவரை பார்க்கணுன்ற ஆசை, அவர்கிட்ட போய் பொருளை வாங்கணும், அவர்கிட்ட போய் சொன்னால் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய மனித தோரணை எல்லாமே இருக்கும். இதில் தொடர்ந்து சுய தொழில் செய்வார், அந்த திறமை இவர்கிட்ட இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 8, 12ஆம் பாவம் சேர்ந்த என்ன செய்யும் பாருங்கள். இந்த 10ஆம் பாவம் இப்படியே இருக்குது, இந்த 7 எடுத்துருங்க. 8, 12ஆம் பாவம் சேர்ந்தா 8, 12 கெட்ட பாவமா இல்லையா. அதனால் ஜாதகர் மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தில் விபத்தில் மாட்டிக்கிடுவார். இப்போ 10ஆம் பாவத்தோடு இருக்கும்போது நல்லா இருப்பார், 8, 12 சேரும்போது விபத்து பிரச்சனையில் மாட்டிக்கிடுவார். அதே இது இந்த 10ஆம் பாவம் இல்லாமல் வெறும் 12ஆம் பாவம் இருந்தால் பெரிய ஏமாளியாக இருப்பார். இந்த 10ஆம் பாவம்ங்கிறது இல்லாமல் 8, 12ஆம் பாவம் மட்டும் இருந்துச்சுன்னா பெரிய ஏமாளியாக இருப்பாருங்க. நம்ம நினைப்போம் அவர் நல்லது செய்கிறாரு, அவர் எல்லாருக்கும் கொடுத்து உதவுறாருங்கிறது அவருக்கு புண்ணியம்தான். ஆனால் அவர் கையில் இருக்க பணத்தை அவர் இழக்கிறோம்னு தெரியாது, ஏமாளியாக இருப்பார். இந்த 8, 12ஆம் பாவம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. அதே இது 9, 12 இருந்துச்சுன்னா பாருங்கள், 9, 12 இருந்தால் ஜாதகருக்கு 9, 12 இருந்தால் ஜாதகர் பெரிய ஆய்வு மனப்பான்மை உள்ளவராக இருப்பார். எதையுமே சிந்தித்து யோசித்து ஒரு முறைக்கு 10 தடவை அவருக்கு மனசு திருப்தி படுற வரைக்கும் அதை ஆய்வு பண்ணுவார், விசாரிப்பார். அதுக்கு பிறகு நம்மளுக்கு நல்ல உண்மையை சொல்லுவார். ஆக 1, 3, 9 என்பது ஜாதகர் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார். இங்கே 1, 3, 12ன்னு எடுத்துக்கிட்டால் பூர்வீக இடத்தில் இருக்க மாட்டார், அடிக்கடி இடமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது 1, 3, 12 இந்த இடத்துல வெறும் 12 மட்டும் வச்சுக்கோங்க. ஜாதகர் அடிக்கடி வெளியூர் போயிடுவார், பூர்வீக இடத்துல இருக்க மாட்டார், இடமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ
இந்த ஒவ்வொரு 3வது வீடும் லக்னமும் சேரும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் ஏற்படுதுன்னு பாருங்கள். இப்போ 9ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு உயர்கல்வியை குறிக்கும். இந்த 9ஆம் பாவம் இந்த 3ஆம் பாவத்தோட இந்த 8ஆம் பாவம் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு இது 12ஆம் பாவம்ங்கிறதுனால உயர்கல்வியில் தடையை காட்டும். அவர் உயர்கல்வி படிக்கிறப்போ அந்த திசை வரக்கூடாது, அவள் தடையை காட்டும். ஆக இந்த 1, 3, 9, 12 என்பது 12 இருந்துச்சுன்னா அவருக்கு 1, 3, 8 இல்லாமல் 1, 3, 9, 12 இப்படி இருந்தால் வெளிநாட்டில் போய் இருப்பாருங்க. அதே இது 1, 3, 5, 9, 12னா வெளிநாட்டில் உல்லாச பயணம் மேற்கொள்வார். இப்படி உல்லாச பயணம்ங்கிறது 5ஆம் பாவம். இது இங்கே சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வெளிநாட்டில் போய் இருப்பார், ஆனால் உல்லாச பயணம் மேற்கொள்வார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஜாதகர் லக்னம் எந்த வீட்டோட உபநட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய செயல்கள் அனைத்தும் மாறுது. பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அதனால் 8, 12ஆம் பாவங்கள் ஜாதகருக்கு சேரக்கூடாது. முக்கியமாக இந்த 3ஆம் பாவம் 8ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாவே ஞாபக மறதி ஏற்படும். அவருக்கு அந்த நம்ம சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவருக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. ஆமாம் அன்றைக்கி நீங்கள் வந்தீங்களா அப்படிம்பாரு. நீங்கள் ஒரு பேரை என்னன்னு கேட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த பேரை மறந்துடுவார். அப்புறம் பேரை சொன்ன பிறகு ஞாபகத்து வருதும்பார். அதனால் மனநிலையும் பாதிக்கப்படுவார். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 8ஆம் பாவம்ங்கிறதுனால 3ஆம் பாவம் விஷயத்தில் பூரா ஒப்பந்தம் பண்ணுறது செய்கிறது எல்லாத்துலேயும் பிரச்சனை சந்திப்பாருங்க. இப்படி ஒரு 3ஆம் பாவம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் பாவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தொடர்பு கொள்ளும்போது ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்குதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் லக்னத்தில் இங்கே இருக்கின்ற 27 நட்சத்திரமும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய 249 உபநட்சத்திரத்தை சாவி. உங்கள் லக்னம் எது மகர லக்னம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கு 3வது வீடு மீன லக்னமா இல்லையா, மீன ராசியா இல்லையா? இந்த மீன ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு உபநட்சத்திரம் இருக்கும்ல, அந்த உபநட்சத்திரத்தை அந்த 3ஆம் வீட்டை திறக்கும் சாவி. பாருங்கள், ஒவ்வொரு வீட்டினுடைய சாவியும் அந்த உபநட்சத்திர கையில் தான் இருக்குது. அதை இந்த தெளிவுபடுத்தி சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்குறோம். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்போம். ஏன்னா அப்போ அவங்க கேள்வியை அன்றைய தினம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது அவர் கேள்வி கேட்கக்கூடியவர் என்ன நேரத்தில் கேட்குறாரோ அந்த நேரத்தில் அதை எங்களுக்கு காட்டும். அப்போ அவர் ஜாதகத்தில் கூடிய பிறந்த நேரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக்கப் பண்ணி அவங்க ஜாதகத்தை நான் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து டயத்தை கரெக்ட் பண்ணி அந்த ஜாதகத்தை உங்களுக்கே அனுப்பிவிட்டு பிறகுதே பலன்னு சொல்கிறோம். நாங்கள் இவ்வளோ வேலை இருக்கிறதுனால நீங்கள் என்ன விஷயமாக கேட்குறீங்கன்னு கேட்குறோம். ஒரு சிலர் நீங்களே எல்லாமே எப்படி இருப்பேன் நான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாது. வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது எது? ஆயுள், ஆரோக்கியம், மனைவி, மக்கள், தொழில், வேலை, பணம், இதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அதை எந்த விஷயமா உங்களுக்கு பிரச்சனையோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை நாங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு பலன் சொல்லுவோம். அப்போ ஓரளவு துல்லியமான பலன் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறோம். தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புகிறப்ப நீங்கள் பிறந்த ஊரை கரெக்டாக பண்ணுங்கள். இது 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் வேற ஒரு இடத்த நீங்கள் ஊர் பேரை சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு பலன் மாறிடும். அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அன்பாக சொல்லிக்கிறேன். இல்லை இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். கடைசி வரை என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும், இனி சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருக்கின்றேன். இந்த வானமண்டலத்தில் இருக்கும் கிரகங்களின் அமைப்பை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும். அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆறுதலில் தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். பொறுமையாக பாருங்கள், அமைதியாக பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். நன்றி.